குட் மார்னிங் எவ்ரிவன். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோஸ் வந்து எப்படி ஒரு டெல்டா லேக்ல வந்து டேட்டாபிரிக்ஸ் டெல்டால வந்து எப்படி டேபிள் கிரியேட் பண்றது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, when we compare with நார்மல் ஸ்பார்க் டேட்டாபிரிக்ஸ் ஸ்பார்க் சீக்வல்ல கம்பேர் பண்ணும்போது அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஒர்க் வித் ட்ரெடிஷனல் டேட்டா பைப்லைன் யூசிங் ஆன்லைன் ஷாப்பிங் டேட்டா, ஐடென்டிஃபை ப்ராப்ளம்ஸ் வித் ட்ரெடிஷனல் டேட்டா பைப்லைன். ட்ரெடிஷனல் டேட்டா பைப்லைன் இந்த ஸ்பார்க் சீக்வல் ஸ்பார்க் டேட்டா ஃப்ரேம்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம். யூஸ் டேட்டாபிரிக்ஸ் டெல்டா ஃபீச்சர்ஸ், அது எப்படி மிட்டிகேட், இந்த டேட்டாபிரிக்ஸ் டெல்டா ஃபீச்சர் யூஸ் பண்றதுனால அது எப்படி அந்த ப்ராப்ளத்தை மிட்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட். அதாவது யூ வில் நோட்டிஸ் தட் த்ரூ அவுட் திஸ் கோர்ஸ் there is a lot of context switching between PySpark, Scala and SQL. This is because read and write operation are performed on data frame using PySpark or Scala. Table creates and queries are performed directly of Databricks Delta table using SQL. ஓகேங்களா? அதாவது டேபிள் வந்து நம்ம டெல்டா டேபிளை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதோட அட்வான்டேஜஸ் பின்னாடி நம்ம பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்து கொடுத்துட்றோம், பார்க்யூட் பார்த்து டெல்டா டேட்டா பார்த்து என்ன அப்படிங்கிறது ஒரு ரேண்டமாக ஒரு பார்த்து கொடுத்துட்றோம் ரீட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ட்ரெடிஷ்னல் பைப் லைனில் வந்து ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ணுறோம். இதுமாரி டிடிஎல் ஸ்கீமா கொடுத்துட்றீங்க, இது நம்ம இன்வாய்ஸ், அதாவது காலம் நேம் டேட்டா டைப்ஸ் அது மாதிரி கொடுத்துட்றீங்க. இந்த ஃபைலோட ஸ்கீமா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஸ்பார்க் டாட் ரீட் டாட் ஆப்ஷன் ஹெட்டர் ஈக்குவல் ட்ரூன்னு கொடுத்துட்டு ஸ்கீமா வந்து இன்புட் ஸ்கீமா கொடுக்குறீங்க. சிஎஸ்பி வந்து இந்த இன்புட் பார்த்து கொடுக்குறீங்க. இந்த டேட்டா சிஎஸ்பி ஃபைலை நம்மளுக்கு ரீட் பண்ணிடும் நமக்கு. ஓகேங்களா? ரீட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுச்சு, உங்களுக்கு இதெல்லாமே ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணுறது எப்படி பண்ணுறோம்? யூஸ் ஓவர் ரைட் மோட், தட் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம் டு ரீரைட் டேட்டா இன் கேஸ் யூ எண்ட் அப் ரன்னிங் த செல் அகைன். ஓகே, ரைட் டாட் மோட் ஓவர் ரைட். ஓகேங்களா? ரைட் டாட் மோட் ஓவர் ரைட். ஃபார்மேட் டாட் ஃபார்மேட் வந்து பார்க்கியோ ஃபைல் ஃபார்மேட்டில் கொடுத்துட்றோம். பார்ட்டிஷன் பை கண்ட்ரி பேஸில் பார்ட்டிஷன் கொடுக்குறோம். சேவ் வந்து இந்த பார்க்கியூட் பார்த்து கொடுத்துட்றோம். இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு நான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணிடுறோம். ரன் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் அதோட டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கு முன்னாடி டெல்டா பார்த்துக்கும் இந்த டெல்டா டேட்டா பார்த்துருக்கு டெல்டா மோடில் வச்சு இன்னொரு ஃபைலை நம்ம ரைட் பண்ணிடுறோம். அதாவது அதே சேம் தான், ரா டிஎஃப் டாட் ரைட் டாட் மோடு. ஃபார்மேட் வந்து இங்கே பார்க்கியோ கொடுக்குறோம்ல, இங்கே வந்து டெல்டா கொடுக்குறோம். இதோட அட்வான்டேஜஸ் நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னு. பார்ட்டிஷன் பை கண்ட்ரி அதே சேம் தான், சேவ் பார்க்கியூட் டேட்டா பார்த்து. இங்கே வந்து டெல்டா டேட்டா பார்த்து லொக்கேஷனை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதோட ட்ரெடிஷ்னல் பைப்லைன் என்ன பிரச்சனை, நான் டேட்டாபிரிக்ஸ் டெல்டா பைப்லைனாக இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேட்டான்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம் பார்க்யூட் ஃபைல் ஃபார்மேட்டில். அதாவது இந்த மாதிரி ஸ்பார்க் டேட்டா எஸ்கியூஎல் மல்டிலைன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கிரியேட் டேபிள் இப் நாட் எக்ஸிஸ்ட் கஸ்டமர் டேட்டா, ஆல்ரெடி இருந்துச்சுன்னா கிரியேட் பண்ணாத, இது இல்லை அப்படின்னா மட்டும் கிரியேட் பண்ண சொல்கிறேன். யூஸிங் பார்க்யூட்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத் ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே என்ன பார்த்தோம் அந்த பார்த்து இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்கோசம் கொடுத்துறோம். ஓகேங்களா? இது மேண்டேட்டரியே வந்து இந்த ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கொடுக்கணும். இது வந்து இட்ஸ் ஃபார்மேட்டட் ஸ்பெசிஃபையர்ஸ். ஓகே, ஸ்பெசிஃபையர்னு ஒரு டாபிக் பைத்தான் இருக்கு, அது ரிலேட்டடாக வருது உங்களுக்கு. ஓகே, இப்போ இது ரன் பண்ணிடுறோம். இப்போ வந்து ரீசன் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கவுண்ட் பண்ணுறேன். இப்போ கவுண்ட் பண்ணும்போது எனக்கு ரெக்கார்ட்ஸாக வரல, கவுண்ட் ஆஃப் ஜீரோ வந்து 0 ரெக்கார்ட்ஸாக வருது. அது ஏன் 0 ரெக்கார்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இட்ஸ் a concept of schema on read where data is applied to plan or schema as it is pulled out of stored location rather than as it goes to a stored location. ஓகேவா? புரியுதுங்களா? ஸ்டோர்டு லொக்கேஷனில் டேட்டாஸ் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம். ஓகேவா? we can't store the data into stored location. In traditional data lake structure, pre-Databricks Delta, the data packing the table customer data is located parquet data path, okay, which you can see below. The path to the metadata packing the table customer data, the schema, partition information and the table properties are stored elsewhere. That is called as a meta store அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? பார்க்யூட்டோட பாத்து டிஃப்ரெண்டா இருக்குது. ஸ்கீமா டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கு. அதனால we add more data to parquet data path. We need to run separate step for the metastore to become available. So metastore separate store ஆகுறதுனால நமக்கு டேட்டாவை ரீட் பண்ண முடியல செலக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. இது மாதிரி எம்எஸ்சிக்கு ரிப்பேர் அடித்தோம் அப்படின்னா அந்த ஸ்கீமா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸ்கீமா அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது மெட்டாஸ்டோர் செக்குன்னு சொல்கிறாங்க. எஃப்எஸ்சிக்கு யூனிக்ஸில் ஃபைல் சிஸ்டம் செக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது அடித்ததுக்கப்புறம் நான் ரன் பண்ணி பார்க்கும்போது எம்எஸ்சிக்கு ரிப்பேர் டேபிள் அடித்ததுக்கப்புறம் நான் ரன் பண்ணி பார்க்கும்போது சம் கவுண்ட் ரிட்டர்ன் ஆயிடுது உங்களுக்கு. ஸோ மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். The data packing the table custom data is located at parquet data path. The path to the metadata packing the table is the customer data. The schema partition information is stored elsewhere. Where எங்கேயாவது ஸ்டோர் ஆகிருக்கும். This is called the metastore. சொல்றேன். டெல்டா பைப்லைன் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் டெல்டா லொக்கேஷன் அது என்னன்னு கொடுத்தீங்கன்னா போதும். அது மாதிரி இப்போ நாட் எக்ஸிஸ்ட் கஸ்டமர் டேட்டா டெல்டா யூஸிங் டெல்டா லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து நீங்கள் ஃபெச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மெட்டா டேட்டா ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து டெல்டா லாக்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் மெட்டா டேட்டா மெயின்டைன் ஆகுறது வந்து சேம் டைரக்டரி லொக்கேஷனே வந்துடும். இந்த டேட்டா பற்றி லொக்கேஷனே வந்துடும். That is called as the reason. That is the reason. நியூ நோட்டேஷன் என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா there is more compact notation as well on where you do not explicitly have to create a table. ஆனால் simply specify delta dot கொடுத்துட்டு along with the path to Databricks Delta directly to the in the SQL query. The delta இது வந்து asterisk இது கொடுக்கணும். means part dot recognize the Databricks Delta directory from delta dot இந்த மாதிரி பார்த்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா you use this notation extensively throughout the rest of the course. In your work you may choose either notation. Sometimes SQL query are more readable than data frame queries. Make sure that backticks in the statement. Backtick ன்னு சொல்றாங்க. count of start from delta dot delta path கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ரிட்டர்ன் ஆயிடும். டிரான்சாக்ஷன் லாக்னு பார்ப்போம். Databricks ஓட delta stores வந்து schema, partition information, other table properties in the same place as the data.
The schema and partition information is located at 000.json file under the delta log directory as shown below. Subsequent write operation create additional JSON file. Subsequent write operation addition to this the JSON files contain information such as which files were read, which files are removed, transaction ID. Each delta table should correspond to unique. delta table delta log directory இருக்கும் அதுக்குள்ள JSON இருக்கும் அந்த JSON-குள்ள தான் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து டெல்டாவை பார்க்கறதுக்கு டிஸ்கிரைப் டீடைல் அந்த டேபிள் நேமை கொடுக்கணும். இப்போ வந்து பாரிகோட் கன்வெர்ட்டிங் பாரிகோட் லோட் டு டேட்டாபிரிக்ஸ் எப்படி டைரெக்டாக மாற்றுறது அப்படின்னா இந்த கன்வெர்ட் டு டெல்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பாரிகோட் டாட் Databricks Delta workload is defined by the presence of the Delta log directory containing the metadata files. So, sending Parquet database data lake, converting a Databricks Delta is quite straightforward. Parquet based data is found under with data pipeline. Okay, convert to Delta Parquet dot கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஒரு சின்ன யூஸ் கேசஸ் பார்ப்போம். இது மாதிரி வந்து ஒரு அவுட்புட் ஸ்மால் பார்த்து எடுத்துக்குவோம். ஒரு இன்புட் ஸ்கீமா டிடிஎல் வச்சுக்குவோம். ஜஸ்ட் ரீட் பண்ணுவோம். ஸ்பாட் டாட் ரீட் ஆப்ஷன் கெட்டர் ட்ரூ ஸ்கீமா இன்புட் ஸ்கீமா சிஎஸ்பி அவுட்புட் சாம்பிள் பார்த்து கொடுத்துக்குவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ண இன்வென்ட்ரி டிஎஃப் டாட் ரைட் டாட் ஃபார்மேட் டெல்டாவில் ரைட் பண்ணுறோம். அதோட மோடு ஓவர் ரைட்டு பார்ட்டிஷன் பை கண்ட்ரி சேவ் இன்வென்ட்ரி டேட்டா பார்த்து total. Okay, இப்போ வந்து select count of star is total from delta dot where country equal to Sweden. Inventory data path கொடுக்குறோம். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோஸில். உங்களுக்கு வந்து இந்த Databricks எப்படி ஒரு டெல்டா டேபிள் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மெயினாக வந்து என்னென்ன கண்டிஷன் இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் மெட்டா டேட்டா டீட்டெயில்ஸ்லாம் அண்டர்ஸ்கோர் டெல்டா அண்டர்ஸ்கோர் லாக்னு ஒரு ஃபைலில் அதே சேம் டைரக்டரியில் இன்புட் டைரக்டரியில் இருக்கும். அதுக்குள்ள ஜேசான் இருக்கும். எப்போ ஃபைல் ஆட் ஆச்சு ரிமூவ் ஆச்சு டிரான்சாக்ஷன் ஸ்டெப் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ், வெரி ஹாட் டாபிக். அந்த ட்ரெடிஷனல் பைப்லைன் வந்து ஓவர் கம் பண்ணி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. இந்த வீடியோ மறக்காம போடுங்க. இதில் ஏதோ ஒரு கொஸ்டின் இருந்தால் மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் எ நைஸ் டே. தேங்க்யூ.